ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மணி என்னன்னு பாத்தீங்கன்னா மணி 12. எல்லாரும் எப்படி மதியானம் என்ன சமைச்சிருக்கீங்க? இல்ல சமைச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவீங்க. நான் இப்பதான் சமைக்கவே போறேன். வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு நான் பாக்கலாம். வாங்க அப்ப என்ன சமைக்கலாம் பாக்கலாம். வாங்க வாங்க வாங்க. வீடியோ எடுக்க வந்துட்டேன் நானு. நான் என்ன செய்யறேன், நீங்க வீடியோ எடுக்க வந்துட்டு சமைக்கிறேன். என்ன சாப்பாடு நம்ம வீட்டுல இன்னைக்கு மதியானம்? இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, நாளைக்கு வந்து கிருத்திகை. அதனால நாளைக்குதான் சாம்பார் வச்சு படைக்கணும். அதனால இன்னைக்கு சிம்பிளா கொஞ்சோண்டு சாதம், பூண்டு குழம்பு ரெடி பண்றேன். பூண்டு குழம்புக்கு என்ன போட்டிருக்கிற? அரைச்சிட்டேன் எல்லாம். சொல்லு, என்ன போட்டு அரைச்சிருக்கிற? பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி எண்ணெயில வதக்காம ஒரே ஒரு தக்காளி, அது கூட கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுக்கிட்டேன். தேங்காய் வச்சு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கிட்டேன். இப்ப வந்து கொஞ்சோண்டு பெரிய வெங்காயமும் ஒரு 2 கட்டி பூண்டும் உரிச்சு வச்சிருக்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். இதான் கடுகு போட்டாச்சு. அது கூட கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்க போறோம். பூண்டை சேர்த்துக்கோம். பூண்டு கூட கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே கொஞ்சமா உப்பு சேர்த்துப்போம், டப்புன்னு வதங்கிடும். கொஞ்சமா கருவேப்பிலை, நல்லா வதங்கும். இந்த சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. சாதம் வடிச்சிட்டு அடுத்து நமக்கு வந்து இப்ப கோஸ் தான் இதுக்கு தொட்டுக்க. அப்பளம் பொரிச்சா நல்லா இருக்கும். அப்பளம் இல்ல, கடைக்கு போய் வாங்கிட்டு வேற ஏதாவது காம்பினேஷன் வேற ஏதாவது கோஸ் நல்லா இருக்குங்க. அப்படியா? கோஸ் சூப்பரா இருக்கும் கார குழம்புக்கு, பூண்டு குழம்புக்கு. அதாவது இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்காது. சாம்பாருக்கு தான் உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஆப்போசிட்ல செய்யணும். அதனால நம்ம வந்து இப்ப முட்டைக்கோஸ் பொரியல் தான் செய்ய போறோம். அப்பளம் வச்சா செமையா இருக்கும். அப்பளம் தான் இல்ல, காலைல தம்பிய வாங்கிட்டு வர சொன்னேன். ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பினா, சரி நானும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் போக கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு. ஃப்ரைடே வேறையா, காலையில இருந்து செம்ம வேலை. மணி 12 ஆயிடுச்சு. இப்பதான் சமைச்சிட்டு இருக்கிற. அன்னைக்கு மழை வேற இங்க விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கா. என்னைக்கு மழை ஸ்டார்ட் ஆச்சு? மழை என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு? 2 நாளாவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. நம்ம சுத்தி இருக்கிற ஏரியாலாம் நல்ல மழைங்க. நம்ம ஏரியாலதான் மழையே கிடையாது. நம்ம ஏரியாவிலயும் பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு மழை. பெஞ்சிட்டு இருக்கு. பக்கத்தெல்லாம் கேணியில தண்ணியே கிடையாது. ஏன் இங்க மழையே அந்த அளவுக்கு கிடையாது. பெய்யிட்டு மழை. அவங்க கேணி இப்ப நம்மளுக்கு போர் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கல. பக்கத்துல கேணி இந்த பெருங்காவூர்லாம் ரொம்ப நாளாவே நம்ம வீட்டுலதான் தண்ணி பிடிக்கிறாரு. சொல்ல மாட்டேன், தண்ணி குடுக்கறது ஒன்னும் தப்பு கிடையாது, நல்லதுதான். அது குடி தண்ணி தானே அது. அதனால நானும் சொல்ல மாட்டேன், குடிச்சுக்குங்க நான் அப்படின்னு. அதனால கேணியில தண்ணி இருந்தா இங்க வரமாட்டாங்க. அதனால கேனுக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க குடிக்கிறதுக்கு. யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இங்க வந்து ஒரு 2 குடம் 3 குடம் குடிச்சுப்பாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் குழம்பா? இல்ல, இன்னும் மசாலா எல்லாம் சேர்க்கல. மசாலா போடணுமா? டிஃபரெண்டான குழம்பா? ஆமா, இது வந்து டிஃபரெண்டான குழம்பு தான். மசாலா எடுத்துக்கிறேன். ஒரு டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டாதான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும். பூண்டு குழம்பு நல்லா இருக்கும். அதாவது நாளைக்கு கிருத்திகைன்றதுனால இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டா நாளைக்கு சாம்பார் வச்சுட்டா இறங்காது.
அதனால இன்னைக்கு வந்து பூண்டு குழம்பு வச்சுட்டு நாளைக்கு வந்து நம்ம சாம்பார் வச்சிடலாம். என்ன ஊத்துறா, சாப்பாடு கம்மியா இருக்கு போதுமா? போயும் இதே அதிகங்க. இல்ல அவங்க பெரிய தவளையில அடிப்பாங்க. அரை குண்டான் தான் இருக்கு, தண்ணி இருக்கிறதுனால அதிகமா இருக்கு. கொஞ்சமா என்ன ஒரு கிளாஸ் இருக்குமா அரிசி? அது ஏன்னா வெஜ்ஜி தானே. ஓ, வெஜ்ஜினால அதனால அதிகமா இறங்காது. இங்க பாருங்க, நல்லா மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்குது. இந்த வந்து நம்ம அரைச்சு வச்ச மசாலா, இதுல வந்து நான் பூண்டு எல்லாம் வந்து அரைச்சு போட்டேங்க. ஏன்னா முழுசா போட்டா பசங்க எடுத்து வச்சிருவானும்ல, அதனால அரைச்சி சேர்த்தா சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட உடம்புக்கு அவ்வளவு பூண்டு எல்லாம் நல்லது. அதனால இப்ப வந்து நம்ம அதுல வந்து கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமா காரத்துக்கு வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துப்போம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த மசாலாவே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து இப்ப வந்து குழம்பா வச்சா அவ்வளோக்கு நல்லா இருக்காது. கிரேவி பக்குவத்துக்கு வச்சாதான் செமையா இருக்கும். நல்லா சூடான சாதத்துல இந்த மழைக்கு பூண்டு குழம்பு, அப்பளம், கோஸ் பொரியல், ரசம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு சிக்கன் குழம்பு இல்ல மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சு கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும். நான் டெய்லிக்கு சிக்கன் மட்டன் எனக்கு பிடிக்க மாட்டேது. பார்த்தாவே எனக்கு அப்படியே கொமுட்டுது. சிக்கன் நீங்க ருசிக்கு தான் சாப்பிடுறீங்க, உடம்புக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. இத சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனாலதான் நீங்க எப்ப பாரு நான்வெஜ்ஜாவே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. பாருங்க, நம்ம வந்து நல்லா மசாலா, நம்ம வந்து தக்காளி வந்து வதக்கி அரைக்கல, அப்படியே பச்சையா தான் அரைச்சுக்கிட்டோம். அதனால நல்லா மசாலா நல்லா இதாயிடுச்சு. இப்ப வந்து நம்ம மிக்ஸி கழுவி வச்ச அந்த அரைச்சோம்ல அந்த தண்ணி, நம்ம நிறைய தண்ணி ஊத்த வேணாம், இந்த தண்ணியே போதும். உங்களுக்கு வேணா நிறைய தண்ணி ஊத்தீங்க, நான் தண்ணி நிறைய ஊத்தல. இப்ப வந்து இதுல உப்பு மட்டும் நம்ம பார்த்துட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டும் மேல. அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். நல்ல சாதம் வெந்துருச்சு, நம்ம சாதத்தை வடிச்சு விட்டலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சாதம் பதம்வாங்களா, அந்த மாதிரி வந்து சாதம் நல்லா வெந்துருச்சு. டயலாக் சொல்லு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு சாதம் பதம். அதான் டக்குன்னு வரமாட்டேங்குதுல, டக்குன்னு பஞ்சு வரமாட்டேங்குது. அதனால உங்கள்கிட்ட பேசிட்டு நான் அந்த டேபிள் எடுக்கவே போல. சாதத்தை வச்சு விட்டுருவோம். மழை பெய்ஞ்சாலும் கஷ்டமா இருக்கு, பெய்யலனாலும் கஷ்டமா இருக்குமா. வெய்ய அடிக்கும் போது மழை பெய்யலையேன்றது, மழை பெய்யும் போது வெய்ய அடிக்கலையேன்றது. லேடிஸ்க்கு எல்லாம் மழை பெய்ஞ்சா தெரியுமாங்க கஷ்டம். வெய்ய அடிச்சா கூட தாங்கிக்கலாம். இந்த துணியை நாங்க காய வச்சு எடுக்கிறதுக்குள்ளார படாத அவஸ்தைப்படுறோம். ஏன் நீ தான் வாஷிங் மிஷின்ல போட்டுற, அப்புறம் என்ன உனதான் புஞ்சியோ வந்தது செட்டா வெளியில. எல்லாத்தையும் போட முடியாதுல்ல. புது துணி தம்பிங்க போட்டிருந்ததுன்னா புது ட்ரெஸ், எது சாயம் போகும் எது சாயம் போகாதுன்னு தெரியல. அதனால வந்து போட முடியாதுல்ல. இப்ப வந்து பாருங்க, இது நல்லா கெட்டியா இருக்கு. இதுல வந்து நம்ம சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவு. ரொம்ப புளிப்பா இருந்துட்டா காரக்குழம்பாட்டம் ஆயிடும். இது வந்து பூண்டு குழம்பு. காரக்குழம்பு வேற, பூண்டு குழம்பு வேற. ஆமா, காரக்குழம்புனா இதுல வந்து இப்போ ஒரு கத்திரிக்காய் அரைஞ்சு போட்டா காரக்குழம்பு. இப்ப சொல்லு, குழம்பு வெரைட்டில என்னென்ன குழம்பு இருக்கு சொல்லு. என்ன கேக்குறீங்க? அதாவது இதுல பூண்டு போட்டா பூண்டு குழம்பு, கத்திரிக்காய் போட்டா காரக்குழம்பு, இஞ்சி அரைச்சு ஊத்துனா இஞ்சி குழம்பு, வெண்டைக்காய் போட்டா சுண்டைக்காய் வத்தல் தாளிச்சு கொட்டினா வத்த குழம்பு. அந்த மாதிரி நம்ம வைக்கிறதா குழம்பு. எல்லா குழம்பும் ஒரே ஸ்டைல் தான், இருந்தாலும் வந்து அந்த காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆயிடுது, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த குழம்பு வந்து அந்த பேர் வச்சு சொல்றாங்க.
இப்ப உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது. உப்பு டேஸ்ட் பார்த்தாச்சு. குழம்பு சூப்பரா இருக்கு. சாப்பிடாம குழம்பு சூப்பரா இருக்குன்னு சொல்ற? நான் நக்கி பார்த்தேன். நீ நக்கி பாத்தியா? டேஸ்டுக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன். ஓ டேஸ்ட் ஆமாமால உப்பு காரம் பார்த்தேன். அதுல குழம்பு டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிற மூளை கொஞ்சம் காரமா இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்கும். இதெல்லாம் அதான் நீ எங்க சாப்பிட்ட அப்படின்னு நான் நினைச்சேன். இப்ப நக்கி காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. இல்ல டேஸ்ட் பார்த்தல அதனால குழம்பு டேஸ்டா இருக்குன்னு சொல்றியா? காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. நானும் தான் இன்னும் சாப்பிடல. நீ எங்க காலை சாப்பாடு செஞ்சாதானே? நான் செஞ்சேன். பசங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால ஒன்னும் செய்யல. நூடுல்ஸ் வாங்கி கிண்டி கொடுத்துட்டேன். அவன் 2 நாளா நூடுல்ஸ் சின்னது கேட்டுட்டு இருந்துச்சா, அதனால வாங்கி அதை கிண்டி கொடுத்துட்டேன்னா அதோட விட்டுட்டேன். சரி கடன்னு வேலையை முடிச்சுட்டு சமைச்சிருவோம். நீங்க வீட்டுல தானே எடுக்கிறீங்க? ஆமா. நல்லா ஒன்னும் டிஃபரெண்ட். டைமுக்கு சாப்பாடு கேட்க மாட்டீங்க. டைமுக்கு சாப்பாடு கேட்க மாட்டோம். காலையில இருந்து சாப்பிடல, பசிக்குது. 2-3 வேளை டீ சூடு பண்ணி கொடுத்துட்டேன்ல. ஏதோ டீ அதிகமா குடிக்கிறதுனால டீயை சூடு பண்ணி கொடுத்தே நான் சமாதானப்படுத்திடுறேன். கோஸ் பொரியல் செய்ய போறேங்க. இப்ப அடுத்தது அது குழம்பு சிம்ல வச்சு நல்லா சுண்டி எண்ணெய் மேல திரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம போய் கோஸு, அதுக்கு ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் திருவிட்டு நம்ம இங்க கடன்னு கோஸ் பொரியல் செஞ்சிடலாம். வாங்க. ஆமா கேமராமேனுக்கு என்ன வேலை? இதான் வேலை. நம்ம அப்படி கிடையாது. நம்ம இந்த சின்னோண்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே இவ்வளவு இதா பரவாயில்ல. இந்த பெரிய பெரிய படம் எடுக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கல்ல. எவ்வளவு கேமராமேனு அவங்க பின்னால போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எவ்வளவு கஷ்டம். ஒரு தொழிலும் நம்ம சொல்றோம் அவங்க என்ன கொடியா சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. ஆனா அவங்கவுங்க இடத்துல நின்று பார்த்தாதான் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதுக்கு பின்னால எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு. நம்ம சின்னோட ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே இப்படி சுத்தி தான் வர வேண்டியதா இருக்கு நீ பேசுறதுக்கு. அவங்கவுங்க படம் எடுக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்டே நம்ம கழுவிக்கணும், அரிஞ்சிட்டு கழுவக்கூடாது இல்லையா? கோஸ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நான் தம்பிக்கு எக் ரைஸ் கிண்டி கொடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். போதும், ஒரு வேளைக்கு தானே நம்ம தொட்டுட்டு சாப்பிட போறோம், நிறைய கிடையாதுல்ல. அதனால நான் இந்த கோஸ் காலிஃபிளவர் இந்த வாரம் வாங்கிட்டு வந்தேன் சந்தையில. நான் இந்த வாரம் சந்தைக்கு கொஞ்சம் லேட்டா தான் போனேன். இருக்குமா இல்லையான்னு பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு செய்யறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அது வாங்கிட்டு புடலங்காய் போட்டு கூட்டு வச்சுட்டு காலிஃபிளவர் தொட்டுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. பசங்க நல்லா சாப்பிட்டு வந்தாங்க. நேத்து எக் ரைஸ், அதாவது சிக்கன் போடாம எக் ரைஸ் பிரியாணி மாதிரி. அதே பசங்க சாப்பிட்டுட்டு நான் நிறைய தான் செஞ்சு கொடுப்பேன் எப்போதுமே. அம்மா சாப்பாடு சூப்பரா செய்யறாங்கடா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பெரியவன் சொல்லிட்டு இருந்தான். ஆமா பசங்களோட எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடறானோல்ல. நான் சொல்லுவேன் நீங்க குடுங்கடா, யார்த்தையும் வாங்காதீங்க அப்படிங்குவேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் வாங்க கூடாதுன்னு சொல்றேன்? எல்லாம் ஷேர் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுன்னா அதுக்காக பசங்க அது மாதிரி கூடாது. பெரியவன் அந்த மாதிரி இருக்க மாட்டா, சின்னது ஷேர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு வந்துட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச திட்டுவன் கப்ப கிளீனா எடுத்துட்டு வருவான். மானம் இருக்குது, வெய்ய அடிக்குது, அப்படியே திரும்பி பார்த்தா மழை தூடுது. ஒண்ணு பெய்ஞ்சா பெய்யணும், இல்ல பெய்யக்கூடாது. ஆமா சீசனுக்கு, இந்த சீசனுக்கு அப்படித்தானா இப்ப தூத்த போடுது. கொஞ்ச நாளைக்கு முந்தி வெய்ய அடிக்கிற மாதிரி இருந்தது. துணி எல்லாம் வெளில போட்டிருக்கிறாங்க, தண்ணி வடிட்டுமேன்னு சொல்லிட்டு வெளில போட்ட உள்ளார எடுத்துட்டு வந்து போடல. எவ்வளவுதான் துணியை உள்ளார எடுத்துட்டு வந்து போடுறது. நேத்து இந்த நாள் துவைச்ச துணியே நேத்து தான் காய வச்சு, அது ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்தேன். நேத்து துவைச்ச துணியை இன்னைக்கு ஃபேன் காத்துல போட்டுக்கிறேன். இன்னைக்கு துவைச்ச துணி தண்ணி வடிட்டுமே வெளியில போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு வர கார்த்திகையில 1 கிருத்திகை, நாளைக்கு இந்த மாசம் 2 கிருத்திகை வருது. கிருத்திகை 1, கார்த்திகை 1 நாளைக்கா? நாளைக்கு சனிக்கிழமை கார்த்திகை 1. சனிக்கிழமை கார்த்திகை. கார்த்திகை தீபம் இன்னைக்கு அது லாஸ்ட்ல வருதுன்னு நினைக்கிறாங்க. தீபம் லாஸ்ட்ல வருது. கோசு, புடலங்காய், சொரக்காய் இதெல்லாம் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும், இவரை தவிர. கோசு, புடலங்காய், சொரக்காய் 3 ஐட்டம். பீக்கங்காய் எல்லாம் சாம்பார் வைப்பாங்க, நல்லா சூப்பரா இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் சந்தைக்கு லேட்டா போயிட்டேனா,
அதனால காயெல்லாம் காலி ஆயிடுச்சு. கேரட் எதுக்கு ஊத்துறா? கோசு கூட்டு தானே சொன்ன. கோஸ் கூட்டு கிடையாதுங்க, கோஸ் பொரியல். கோசு பொரியலுக்கு கேரட் கொஞ்சம் கேரட் போட்டா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்குமா கேரட் போட்டா? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நான் போடுவேன், எனக்கு பிடிக்கும், அதனால போடுவேன். 2 பச்சை மிளகா, அதனால 2 பச்சை மிளகா. சரி, இந்த மாதிரி அருவமனையில உட்காந்துட்டு அரிடி அந்த கத்தி வாங்கி வச்சுட்டு கட் பண்ண மாட்டியா? செட் ஆகாதுங்க அது. ஏன்? நானே நிறைய போன் பாக்குறேன்ல, அதுல பாப்பேன், ஆனா எனக்கு அது செட் ஆகாது. எனக்கு நின்னுட்டு ஜாமான் வளர்க்கறது, சில நின்னுட்டு காய்கறி வெட்டுறது, இதெல்லாம் வந்து எனக்கு பழக்கம் இல்லை. எல்லாரும் செய்யறாங்க, அது வந்து நம்மளுக்கு வந்து வரணும் ஃபர்ஸ்ட். அது எப்படி சொல்றதுன்னா, எல்லாரும் செய்யறாங்க, நம்ம செய்ய முடியாது. நம்ம கை பக்குவத்துக்கு என்ன வருதோ அதுதான் செய்ய முடியும், அந்த மாரிதான். அதனால எனக்கு வந்து அதை நின்றுக்கிட்டு வெட்டுறது வந்து எனக்கு செட் ஆகாது, வராது ஃபர்ஸ்ட். எனக்கு அந்த ஷேப் எல்லாம் இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு ஃப்ரீயா வந்து செய்யறதுதான். நான் வந்து உட்காந்துக்கிட்டே வெங்காயமும் அரிஞ்சிடுவேன், தக்காளியும் தேங்காவும் திருவிடுவேன். அருவமனையில 3 in 1 இது. ஆமா, இப்ப வெங்காயம் நின்றுகிட்டு அரிஞ்சோம்னா திரும்பி தேங்காய் எதுல திருவுறது? நின்றுகிட்டே தேங்காய் திருவ முடியுமா? திருவுறது இருக்கு, இருந்தாலும் சொல்றேன், வந்து உட்காந்து எல்லாம் உட்காந்து டப்பு டப்புன்னு அதை எடுத்துட்டு போய் இந்த பாருங்க அரிஞ்சிட்டேன். கோசு, கேரட், 2 பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம். தேங்காய் வந்து நம்ம வந்து இறக்கும் போதுதான் போடுவோம். உட்கார்ந்து இருக்கிறது அப்படியே செட்டா எடுத்து போயிட்டேன்னா ஒரு வேலை முடியும்ல, அதனால பாருங்க கட 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 கடன்னு உணர்ந்துரும். எனக்கு இதான் செட் ஆகும். இதான் உனக்கு செட் ஆகும். பாக்கலாமாங்க? நான் இது வச்சுட்டு போய் எல்லாம் அரிஞ்சிட்டு வரதுக்கு குழம்பு நல்லா சுண்டி இருக்கும். பாப்போம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. எண்ணெய் எப்படி திரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இது நல்லா சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளவும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மேல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. இப்ப வந்து இதுல வந்து கொஞ்சமா உங்களுக்கு தேவைன்னா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் சேர்க்கல. வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் எடுத்து கொடுக்கும். அது வந்து இனிப்பு சேர்த்தா இவருக்கு பிடிக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு தான் நான் இனிப்பு சேர்க்கல. இப்ப வந்து இனிப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி இந்த பாருங்க, லாஸ்டா கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி நம்ம குழம்பை இறக்கிடலாம். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. நான் வந்து இந்த பக்குவத்துக்கு தாங்க வச்சிருக்கேன், கொஞ்சம் கெட்டியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா தண்ணியா வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த பக்குவத்துக்கு வச்சு சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கோஸ் பொரியல் தான் செய்ய போறோம். நான் எப்படி செய்யறேன்னு பாக்குவாங்க. கோஸ் பொரியல் தாங்க செய்ய போறோம். அதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கோஸ் எப்படி ஊத்துறா? கூட்டு மாதிரி செய்ய போறியா, பொரியல் மாதிரி செய்ய போறியா? நான் உங்கள்ட்ட எத்தனை இருக்குதான் சொல்றேன், எனக்கு அது கன்ஃபியூஷன் ஆகுது. என்ன செய்ய போறோம்? பொரியல் தான் செய்ய போறோம். கூட்டுனா நேரம் நம்ம பாசி பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் வேக வச்சிருக்கணும். நம்ம வந்து கூட்டு செய்யல, இன்னைக்கு பொரியல் தான் செய்ய போறோம். கூட்டுனா நம்ம இப்ப எப்படி ஒரு விசேஷம்னா ஒரு படைக்கிறது, அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட்டு செய்யலாம். இப்ப வந்து நம்ம எது வீட்டுல தானே சிம்பிளா தானே சாப்பிட போறோம். அதனால செய்வேன், என்னைக்காவது செய்வேன். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு நல்லா பொரியுது, அது கூட கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். அது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துப்போம். இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த பக்குவத்துக்கு வந்தா போதும்.
நம்ம வந்து இப்ப வந்து கட் பண்ணி வச்சிருக்க கோஸையும் சின்னதா ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி எல்லாம் இப்ப ஊத்தல, அடுப்புல சிம்ல வச்சு நம்ம வந்து இந்த மாரி வந்து வதக்கிக்கலாம். இந்த மாரி தண்ணி ஊத்தல, தண்ணி ஊத்தாம தான் இது வந்து வேக வைக்க போறோம். அடுப்பு வந்து நம்ம சிம்ல வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா வந்து வேக வச்சு கிண்டி எடுத்துரும். ஏன்னா அடி பிடிச்சிடும். நம்ம தண்ணி ஊத்துறான்னு டக்குன்னு வேகும். நான் வந்து தண்ணி ஊத்தாம எண்ணெயிலே நல்லா வதக்குறேன். அதனால இப்ப வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். நான் இறக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கோஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு வெந்தா போதும். இப்ப இதுல வந்து நம்ம வந்து திரி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே கிண்டுனா போதும், சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், கோஸ் பொரியல் ரெடி. சாப்பாடு எதுவுமே நான் ஒருத்த உட்காந்துருக்கேன், கண்டுக்கவே இல்லை. நீ மட்டும் வந்து எடுத்து மணி 1:30 ஆயிடுச்சு, இன்னும் காலைக்கு நம்ம சாப்பிடல. சொல்ல சாதம், நம்ம செஞ்ச பூண்டு குழம்பு வேற லெவல் டேஸ்டாட்டுக்கு. சாப்பிட்டாதான் தெரியும். நான் சொன்ன டயலாக்கே நீங்க சொல்ற. இருந்தாலும் நம்ம குழம்பு நம்மளே ஆஹா ஓகோன்னு பெருமையா பேசணும். இல்ல நீ தான் டேஸ்ட் பாத்துட்டியே, சூப்பரா இருக்குன்னு சொல்லி. சாம்பிள் தான். இது நல்லா முட்டைகோஸ் நான் தேங்காய் பூ போட்டு செமையா. வீட்டுல சிம்பிளாலாம் இதுனா ஊத்துறா தனியா பவுல்ல வச்சிருக்கிற. இது வந்து காலைல பசங்களுக்கு கிண்டின மேகி. நீங்க வீட்டுல இருக்கிறீங்களேன்னு எனக்கா எடுத்து வச்சேன். சரி தோசை கொஞ்சம் கொடுத்து தோசை 2 ஊத்தி விட்டா. நீங்க தான் சாப்பிடவே இல்லையே. அப்புறம் ரசம் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் இருக்குங்க, போதும். இது ஒரு வேலைக்கு போதும். அப்ப 2 பேருக்கு தான் நான் பசங்க இருந்தா சாப்பிடுவாங்க. அந்த குழம்பை பார்த்துக்கலாம். நைட்டு டின்னர் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். குழம்பு செம்மையா இருக்குங்க. எனக்கு மசாலா சொல்ல இந்த குழம்பு நான் செகண்ட் டைம் தேர்ட் டைம் நான் வந்து ரேர் தான், அதிகமா செய்ய மாட்டேன். நீங்க செஞ்சுட்டா சூப்பரா இருக்கலாம். குழம்பு டேஸ்டா இருக்கா? காரமா இருக்கு. வாய்ப்பு நல்ல எப்படி சொல்றது, நான் வாய்ப்பு நல்லா இதா இருக்கு. நேற்று குழம்பு சரியில்லை. எனக்கு கரோட்டு குழம்பு வச்சேன், என்னமோ குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. மிளகாத்தூள் சரியில்லை, கடத்தூள் வாங்கிட்டு வந்து போட்டேன்னா இப்போ வாங்கிட்டு வந்து அரைச்சிட்டேன் நானு. அதுல செஞ்சேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டுல அரைச்சு செய்யற டேஸ்டுக்கு எதுவுமே இதே ஆகாது. அதான் சூப்பரா இருக்கும். ஏன் நான் சாப்பிட போறேன், இதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தா இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் சாப்பிட போறேன். என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். ஓகே பாய்.